கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தருமபுரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வன்முறையால் போர்க்களம் போல காட்சியளித்த நேபாளத்தில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது. நாடு முழுவதையும் ராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்ததை தொடர்ந்து பதற்றம் தணிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இடைக்கால தலைவராக அந்நாட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்த ஜென்சி அமைப்பின் ஆதரவாளராக சுஷீலா கார்கி உள்ளார். நேபாளத்தில் வன்முறை போராட்டங்களால் ஏற்பட்ட இடிபாடுகள், குப்பைகளை ஜென்சிட் தலைமுறையினர் அகற்றி வருகின்றனர். ஆன்லைன் தளங்கள் மூலம் மற்றவர்களுக்கு அழைப்பு விடுத்து தீ வைக்கப்பட்ட நாடாளுமன்ற கட்டட வளாகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். கலவரம் வெடித்த நேபாளத்திலிருந்து இந்தியர்கள் நாடு திரும்பி வருகின்றனர். மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள இந்திய நேபாள எல்லையான பனிடாங்கி வழியாக நாடு திரும்புகின்றனர். நேபாளத்தில் வன்முறை காரணமாக காத்மண்டுவிற்கு செல்லும் ஏர் இந்தியா விமானங்களின் சேவை 2வது நாளாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. பதற்றம் தணிந்த பின் சேவை குறித்து அறிவிக்கப்படும் என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேபாள தலைநகர் காத்மண்டுவில் வன்முறையால் மூடப்பட்ட விமான நிலையம் திறக்கப்பட்டது. பயணிகள் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு டிக்கெட் மற்றும் ஆவணங்களுடன் வருமாறு நேபாள விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை செயலாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆலோசனை நடத்திய பின் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக சிக்கல்களை தீர்க்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது நெருங்கிய நண்பரான பிரதமர் மோடியுடன் பேச ஆவலுடன் காத்திருப்பதாகவும் முடிவை எட்டுவதில் எந்த சிரமமும் இருக்காது என்று நம்புவதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் எனவும் டிரம்புடன் பேச தானும் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக சிக்கல்களை தீர்க்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக டிரம்ப் கூறியதை வரவேற்கும் விதமாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் இருப்பு குறித்து ஆய்வு செய்ய ONGC நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கிய விவகாரம். ONGC அனுமதியை ஏன் ரத்து செய்யக்கூடாது என மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் விளக்கம் கேட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய கல்வி வாரிய குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வை ரத்து செய்வது தொடர்பான அரசாணை வெளியிடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பணியில் உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தகுதி தேர்வு நடத்தி அதில் தேர்ச்சி பெற்ற பிறகே பதவி உயர்வு வழங்க முடியும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு இயக்குநர் கண்ணப்பன் கடிதம் எழுதியுள்ளார். நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னையில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை வரும் 14ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும். கொடிக்கம்பங்களை கட்சிகள் அகற்ற தவறினால் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றுவார்கள் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. நாடு தழுவிய அளவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்வது குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தி வருகிறார். வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் உள்ள சவால்கள் குறித்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் விவாதிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மசோதாக்களை நிறைவேற்ற ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் கேள்விகள் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. ஆளுநர் அனுப்பும் மசோதா மீது முடிவெடுக்காமல் குடியரசுத் தலைவரும் கிடப்பில் போட்டு வைக்க முடியாது என தெலங்கானா அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. நேபாளம் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். நமது அரசமைப்பு சாசனம் குறித்து பெருமை கொள்கிறோம்.
மசோதாக்களுக்கு கெடு விதித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் விளக்க கேள்விகள் மீதான விசாரணையில் B.R. கவாய் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னையில் காவலர் நாள் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றார். தினமும் செங்கோட்டையனிடம் தொலைபேசி மூலமாக பேசிக் கொண்டுதான் இருப்பதாக முன்னாள் முதல்வர் OPS தெரிவித்துள்ளார். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் விளக்கமளித்துள்ளார். EPS-ஐ தவிர முதல்வர் வேட்பாளராக யாரை அறிவித்தாலும் கூட்டணிக்கு வருவேன் என டிடிவி தினகரன் கூறியது ஆழமான கருத்து. கட்சி இணைவதற்கு எந்த டிமாண்டும் வைக்கவில்லை என முன்னாள் முதல்வர் OPS தெரிவித்துள்ளார். திருச்சியில் வரும் சனிக்கிழமை பிரச்சாரம் செய்ய 23 நிபந்தனைகளுடன் தவிக தலைவர் விஜய்க்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. பிரச்சாரம் செய்யும் இடத்தை தவிர மற்ற இடங்களில் வாகனத்தின் மீது ஏற விஜய்க்கு அனுமதி இல்லை என நிபந்தனை விதித்துள்ளது. விஜயின் வாகனத்திற்கு பின்னால் 5 வாகனங்களுக்கு மேல் எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்கப்படாது. நிபந்தனைகளை மீறினால் பிரச்சாரத்தை இடையிலேயே நிறுத்தி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அதிகாரம் உள்ளதாக காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது. விஜய் பிரச்சாரம் செய்யும் போது ஆம்புலன்ஸ் வாகனம் சென்று வர எவ்வித தடையும் ஏற்படுத்தக்கூடாது, பொது போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்று காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது. அன்புமணி பாமகவுக்கு உரிமை கோரினால் தங்களை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம், உரிமையியல் நீதிமன்றங்களில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலைக்கு முன்பாக தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திடீரென திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். திருமண நிதியுதவி திட்ட பயனாளிகளுக்கு வழங்க 22 கேரட்டில் 8 கிராம் தங்க நாணயங்களை கொள்முதல் செய்ய தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. மொத்தம் 45 கோடி ரூபாய் மதிப்பில் 5460 தங்க நாணயங்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. தாய் தந்தையரை இழந்த 306 மாணவர்களின் பெயரில் தலா 75,000 ரூபாய் என 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மாணவர் 21 வயது பூர்த்தியாகும் போது அந்த தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சுத்தியல் விழுந்ததால் விரிசல் ஏற்பட்ட திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலம் உறுதியாக இருக்கிறது. சிறு விரிசல் ஏற்பட்ட பகுதி உடனடியாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஏவவேலு விளக்கம் அளித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை ஊழல் தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து அமைச்சர் துரைமுருகனுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. துரைமுருகன் தாக்கல் செய்த மனுக்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நயன்தாரா ஆவணப்படத்தில் அனுமதியின்றி சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்தியது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. பதில் மனு தாக்கல் செய்ய ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு அக்டோபர் 6ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல் உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. புதிய கட்டடம் கட்டும் பணிகள் நடைபெறும் நிலையில் தேர்தல் நடத்தினால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் என நடிகர் சங்கம் விளக்கமளித்துள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேர் இல்லாததால் சிகிச்சை பெற வந்தவரை இழுத்து செல்லும் நிலை ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. வீல் சேரில் அழைத்து செல்ல மருத்துவமனை ஊழியர்கள் பணம் கேட்டதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்ட நிலையில் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே உள்ள பைக்கம்பாடி வாசனை திரவிய தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர்.
காசா சிட்டியில் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து அடுக்குமாடி கட்டடம் மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி தாக்கியது. முகாம்கள் அருகே தாக்குதல் நடத்தப்பட்டதால் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். காசா மீதான தொடர் தாக்குதல் நடத்தி வருவதால் இஸ்ரேல் மீது பொருளாதார தடை உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு பரிந்துரைக்கப்படும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் அறிவித்துள்ளார். வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க அதிபர் டிரம்பை வழிமறித்து ஹிட்லர் என பாலஸ்தீன ஆதரவு பெண் கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலஸ்தீன விடுதலை குறித்து முழக்கமிட்டதால் அங்கிருந்து அந்த பெண்ணை வெளியேற்றுமாறு டிரம்ப் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள பிரபல சுற்றுலா நகரமான பாலி கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் படகுகள் மூலம் பொதுமக்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர். பிரான்சில் இமானுவேல் மேக்ரான் பதவி விலக கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை போலீசார் விரட்டியடித்தனர். ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இரவு 8 மணிக்கு இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில் ரோஹித், கோலி, ஷமி உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் இல்லாத நிலையில் பும்ரா, ஹர்திக், ஜடேஜா உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர்.